நெய் தீபம் சூப்பரா எப்படி வீட்லயே ரெடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 அகல் விளக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு அகல் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பஞ்சுத்திரி, பூத்திரி, தேன்மெழுகு, சுத்தமான பசுனை, இது கூடவே விளக்கு பண்றதுக்கு அச்சு தேவை. அதனால நான் வந்து ஃப்ரீசர்ல உள்ள மோல்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஹீட் பண்ணி தேன்மெழுகு நல்லா உருக்கி எடுத்துடலாம். தேன்மெழுகு நல்லா உருகுனதும் இதுல சுத்தமான பசுனையை சேர்த்து அதுவுமே நல்லா உருகுனதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துடலாம். இதுல உள்ள டர்ட் எல்லாமே தனியா நின்றோம். இப்போ நான் விளக்குல மோல்டுல ரெண்டுத்தையுமே திரிய போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேல நம்ம காய்ச்சி வச்சிருந்த அந்த நெய்யை ஊத்தணும். இது நேரம் ஆக ஆக கெட்டி ஆயிடும். அதனால வெதுவெதுப்பான சூடுல இருக்கும் போதே ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா சூடு ஆறுனதும் நல்லா செட் ஆயிடும். தேன்மெழுகு விளக்குல சேர்த்து செய்யக்கூடிய உகந்த பொருள் தான். கோயில் வாசல்ல நாம வாங்குற விளக்கு இந்த தேன்மெழுகையும் நெய்யும் கலந்துதான் வந்து செஞ்சிருப்பாங்க. நெய் விளக்கு செட் ஆகிறதுக்கு 10 இருந்து 15 நிமிஷம் போதும். நல்லா செட் ஆனதும் மோல்டுல இருந்து அப்படியே தனித்தனியா எடுக்க வரும். நீங்க சிலிகான் மோல்டு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெய் விளக்கு நல்லா செட் ஆனதும் மோல்டுல இருந்து எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வெளியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லை. திரி எப்படி பண்ணணும், தேன்மெழுகு, நெய்யுடைய அளவுகள் டீடைலா லாங் வீடியோல இருக்கு. நம்ம டைட்டில் கீழே லிங்க் இருக்கு பாருங்க. பாய்.